சாய்ராம். நம்ம சாய் பிருந்தாவன் திருக்கோவிலுடைய சேவார்த்தி உமா சாய்ராம் அவர்கள் வந்து இப்போ அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஏன்னா அவங்க லைஃப்ல வந்து இந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷம் இருக்குமா, 6 வருஷம். ஸோ இந்த 6 வருஷமா இந்த கோவில்ல வந்து நீங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாமே. கண்டிப்பா. ஓம் சாய்ராம். நான் காட்டாவூர்ல இருந்து வரேன். என் பேர் உமா. நான் இங்க வந்து உடம்பு முடியாம வருந்தேன். முதல்ல உடம்பு முடியாம வரும்போது எல்லாம் சொன்னாங்க, பாபா கிட்ட வேண்டிக்குமா, அந்த உதிய போட்டு குடி, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து ஒரு 3 வாரம் வந்தேன். என் உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமா ஆனேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அவர்கிட்ட நான் பாபான்னு ஆரம்பிக்கல. அப்பா நீங்க இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இந்த இடத்துக்கு வந்து நின்று இந்த 6 வருஷமா என் அப்பா தான் எல்லாமே. சாயினா அது என் அப்பா தான். என்ன என் உயிர் இருக்கிற வரையும் இந்த பாபா கோயில்ல நான் சேவை செய்யறதா பாபா கிட்ட வாக்களிச்சேன். இப்பவும் செய்யறேன், எப்பவும் செய்வேன். இது நான் நடத்துறேன். இது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய பிரச்சனைங்க வரும்போதெல்லாம் பாபா வந்து எனக்கு நிறைய பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரியே செய்வாரு. அதை நான் செய்வேன். அதுவும் பாபா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் நிறைய விஷயத்துல நான் சந்தோஷத்தை இருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் கொடுத்தது என்னன்னா, என் வீட்டுக்காருக்கு கண் பார்வையில திடீர்னு ஒரு அடிபட்டுச்சு. அது மூலியமா நான் ரொம்ப அழுதுட்டேன். பாபா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாருன்னு. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்த பெரிய பிரச்சனையில இருந்து என் பாபா விடுவிச்சு அந்த கண் போனதோட கூட்டிக்கிட்டு வந்தாரு. அது மூலியமா இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன். அவரும் நல்லா இருக்காரு. இந்த பிரச்சனையை சரி செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு பழுவர்காட்டுல இருந்து உமான்னு ஒருத்தி வந்தா. அவகிட்ட நான் சொன்னேன், அவ 20 வருஷமா குழந்தை இல்லாம நான் அழுதா. அதுக்கு நான் சொன்னேன், நீ அழாத, நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது இங்க பருகிப்பட்டு பாபா கிட்ட மட்டும்தான். நீ இங்க வா, வந்து கும்பிடு, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யின்னு சொன்னேன். அவ வந்து ஒரு 5-6 மாசம் கிட்ட இருக்கும் வந்தா. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, சாய்ராம் கிட்ட நம்ம சிறுடி போலாம் அப்படின்னா. என்கிட்ட 1 ரூபாய் இல்லம்மா அப்படின்னா. இல்ல உமா நம்ம போலாம் அப்படின்னாரு. ஆனா காசு கூட என்கிட்ட இல்ல. ரமேஷ் சாய் தான் என்னை கூட்டின்னு போனாரு. போயிட்டு நான் திரும்ப வந்தேன். வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அவ பிரெக்னெண்டா இருக்கிறான்னு சொன்னா. இப்போ ஒரு பொன் குழந்தையும் பிறந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 20 வருஷம் கழிச்சு பாபா கிட்ட இப்படி ஒரு அற்புதம் நடக்குமான்னு எனக்கு உண்மையிலே அதிசயமா இருந்துச்சு. அப்பத்துல இருந்து நான் வரவங்க கிட்ட எல்லாமே நான் ஒரு சாத்தியமா சொல்லியிருக்கேன். இப்போ நடக்குது. வரவங்க எல்லாம் அங்க பாபா கிட்ட கும்புறாங்களா, ஏன்னா குறையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்றது மூலியமா அவங்களுக்கு நடக்குதுன்னு மறுவாரம் வந்து சொல்ற சந்தோஷத்தையும் நான் ஏற்கிறேன். அதாவது உங்க ஃப்ரெண்டு உமா அவங்க வந்து நம்ம கூட ஷீரடி வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஆனா அவங்களும் குருஸ்தான்ல வேப்பலை சாப்பிட்டாங்க. கண்டிப்பா சாப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பா வேப்பலை சாப்பிட்டாங்க. அப்பயே நான் சொன்னேன், பாபா ஏதாவது நல்லதே பண்ணுவாரு, கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு. அங்க அவருடைய தர்பார் அது. அங்கேயே வந்து அந்த வாக்கு வந்து பாபா மூலமாகவே வந்து கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க குழந்தைய பிரசவிச்சு தாயும் செய்யுமா நலமா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நிச்சயமா நம்ம சாய் பிருந்தாவன் வந்திருக்கு. மறுபடியும் அவங்க தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பாபா ஏற்படுத்தணும். நன்றி, வணக்கம்.